மிக பழமையான திருநாமம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. அதாவது சிவபெருமான் உமாதேவி கிட்ட சொல்கிறாரு, முருகனுக்கு இத்தனை நாமங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்றத ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. 6 முகம் கொண்டதால் ஷண்முகன்ற பேரும், கங்கையில் தவழ்ந்ததுனால காங்கேயன் என்ற பெயரும், கார்த்திகை மாதர் வளர்த்ததுனால கார்த்திகேயன் அப்படின்ற பெயரும், 6 திரு உருவம் ஒன்று கூடியதுனால கந்தன் அப்படின்ற ஒரு பேரும், மயிலை வாகனமாக கொண்டதுனால விசாகன் அப்படின்ற பெயரும் முருகனுக்கு அமைஞ்சது அப்படின்ற ஒரு விளக்கத்தை உமாதேவி கிட்ட சொல்கிறாரு ஈச பெருமான். ஆனால் இந்த வரிசையில் முருகன் அப்படின்ற ஒரு நாமம் இருக்கிறதாவே சொல்லவே இல்லை. தமிழில் 3 இனம் உண்டு: வல்லினம், மெல்லினம், இடையினம். இதில் மெல்லினம் மிகவும் மென்மையானது, இனிமையானதும் கூட. மெல்லினத்தில் ஓர் எழுத்து மு, இடையினத்தில் ஓர் எழுத்து ரு, வல்லினத்தில் ஓர் எழுத்து கு. முருகு, முருகு என்ற பெயர் கொண்டு அமைந்தவன்தான் இந்த முருகன். முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. அதாவது முருகா அப்படின்ற ஒரு திரு மந்திரம் சகல வினைகளையும் போக்க வல்லது. முருகான்னு ஒரே ஒரு முறை சொன்னதுனால முருகம்மையாருக்கு தன் கணவனால் வெட்டப்பட்ட கை வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மந்திரம் முருகா மந்திரம்.